ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரவுண்டு பார்த்திங்கன்னா பானைக்கு ரவுண்டு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த பார்டரை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக வச்சுட்டு, கரெக்டாக பாருங்கள், கழுத்து அகலம்லாம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக்கோட ஷேப் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக தையல் போட்டுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா கண்டிப்பாக 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போடணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டி கட் பண்ணக்கூடாதா, அந்த 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுருந்த அந்த இடத்துக்கு நேராகவே நடுவில் இருக்கக்கூடிய பிசுரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஓரத்துலேயே அழகாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டுட்டு நீங்கள் நல்ல பக்கமாக படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக அழகாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை நம்ம உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் அழகாக நீட்டாக நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே அழகாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். பெரிய சைஸும் தைக்கக்கூடாது, நார்மல் சைஸ்லேயும் தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம கழுத்து தச்சு முடிச்சிட்டோம். கீழே இடுப்பு சைடு பாருங்கள், 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம பட்டி தைக்க போகிறோம். இதுக்கு 1/2 இன்ச்சில் பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மடித்து ஓரத்துலேயே நம்ம அழகாக நீட்டாக தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கங்கள் வராமல் இருப்பதற்காகவும் அழகுக்காகவும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த 2ஆக மடித்து இதோட அகலம் 1/2 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இந்த சைடுமே ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி டாட் கண்டிப்பாக நம்ம பிடிச்சி தைக்கணும். ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போடணும். முடிக்கும் பொழுது கெட்டி தையல் போட தேவையில்லை, இந்த டாட்டுக்கு மட்டும். இப்போ இந்த ப்ளவுஸோட அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். 2 துணியையுமே சேர்த்து வச்சு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள் ரவுண்டு நெக்கு சூப்பராகவே தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கேன்வாஸ் பாருங்கள் கொஞ்சம் பத்தாதனால இதை குறுக்க நம்ம கட் பண்ணிவிட்டு இடையில இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பத்தாத கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில சின்ன சின்ன டிசைனுக்கு நம்ம ஸ்லைட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டோட பாதி ரவுண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த ரவுண்டோட நல்ல பக்கம் வச்சுக்கணும். அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கேன்வாஸ் பகுதியை மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அந்த லைன் நம்மளுக்கு அப்படியே அச்சாவே தெரியும். அப்படியே அந்த ரவுண்டு ஷேப் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த ரவுண்டோட முக்கால் வாசி மட்டும்தான் நம்ம ரவுண்டு வந்துட்டால் அப்படியே கீழே ஷார்ப்பாக மேலே அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அகலம் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் மட்டும்தான் 2வது லைன் போட்டிருக்கேன். இப்போ ஒன் சைடுக்கு நம்ம கேன்வாஸில் நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். இன்னொரு கேன்வாஸ் அந்த சைடு நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்குமே பாருங்கள் இந்த கேன்வாஸ் பத்தாதனால நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை பாருங்கள், அடியில் ஒரு கேன்வாஸையும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே அந்த 2 கேன்வாஸ் பகுதியையும் சேர்த்து அந்த லைன் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா அழகாக நீட்டாக சிம்பிளான டிசைனும் கூட. இப்போ அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதிக்கு நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். பார்டரோட கெட்ட பக்கத்தில் தான் கேன்வாஸை கரெக்டாக இது போல் வச்சுட்டு அந்த கேன்வாஸோட அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள், பொறுமையாக தையல் போடுங்க. கேன்வாஸ் அந்த சைடும் இந்த சைடும் நழுவிடாமல் கரெக்டாக வச்சுட்டு கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த பார்டரோட கெட்ட பக்கத்தில் தான் கேன்வாஸ் வைக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவுட்லைன் முழுவதுமே அந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தைக்கக்கூடிய மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதே மாதிரியே இதுலேயுமே பாருங்கள், தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுறு துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பார்டருமே பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம கழுத்து சைடு வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த சைடும் அந்த சைடும் நம்ம தைக்க போகிறோம், ஓகேங்களா? மேலே ஷோல்டர்லேருந்து பாருங்கள் கரெக்டாக நம்ம வச்சு தைக்கணும். ரொம்ப கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரே ஒரு நூல் மட்டும் கேப் விட்டுட்டு அப்படியே அந்த பார்டரை அட்டாச் பண்ணி அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டு ஊசியை உள்ளே இறக்கிட்டு பாருங்கள், திருப்பி அந்த தையல் மேலேயே அழகாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையுமே. இப்போ ஒன் சைடாக அழகாக நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தைச்சிட்டோம். இந்த சைடுமே அதே மாதிரியே வச்சு தைச்சிக்கலாம். ரொம்ப கழுத்தை ஒட்டியே நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா லேஸ் தைக்கும் பொழுது அந்த பார்டரோட பிசுறு பகுதி லேஸுக்கு வெளியில் அங்கனங்கன நம்மளுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு நூல் கேப் விட்டுட்டு இந்த பார்டரை யூஸ் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா லேஸ் தைக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த வகையான பிசுறு பகுதியுமே நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும்.
இப்போ 2 சைடுமே நம்ம பார்டரை யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டுக்கு மட்டும் லேஸை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். லேஸ் தைக்கும் பொழுது கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். அதே சமயம் பார்டரில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதி தெரியாமலும் தைக்கணும். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக போட்டுக்கணும். கோல்டு கலர் லேஸ் அப்படின்னா கோல்டு கலர் நூல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும். கழுத்தை ஒட்டியே தைக்கணும். லேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடோ இந்த சைடோ நகண்டு வந்துடாமல் கரெக்டாக அந்த கழுத்தை ஒட்டியே தைக்கணும். பார்டரில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதி தையல் பகுதி எதுவுமே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். இப்போ இந்த லேஸில் ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், ஹைட்டு நம்மளுக்கு 4.5 இன்ச்சு வருது. அதில் பாதி அளவு 2.25 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம சாக்லேட் டிசைன் தைக்க போகிறோம். இதோட அகலம் 3.25 எடுத்துட்டு இதை பாருங்கள், நம்ம வந்து கெட்ட பக்கமாக ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த பகுதியை இப்போ நல்ல பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுக்கணும். இதுக்குமே நம்ம வந்து பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி பொறுமையாக நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நூல் பிசுற இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பகுதியோட சென்ட்ரு பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி குறுக்க மடிச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் அழகாக நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் யூஸ் பண்ணணும். குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்துட்டு இந்த இடத்துல நூலை பாருங்கள், நம்ம வந்து டைட்டாக ஒரு 4-5 முறை டைட்டாக வந்து சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம வந்து டபுள் நாட் வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த டிசைனை யூஸ் பண்ணி நம்ம எக்கச்சக்கமான டிசைன் வந்து உருவாக்க முடியும். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அழகான நீட்டான ஒரு சாக்லேட் டிசைன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த சாக்லேட் டிசைனை நம்ம ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த சாக்லேட் டிசைனை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை இது போல் 2ஆக மடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் நம்ம பார்டர் இருக்க அந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்துடலாம். பாருங்கள், இடுப்பு சைடு வரைக்கும் ஒரு வளைவு கொடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். அது சரியாக நம்மளுக்கு அழகான ரவுண்டில் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த லைனை வந்து நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அப்படியே நம்ம வந்து ஆப்போசைட்டில் மடித்து விட்டுட்டு அழகாக நீட்டாக அப்படியே அந்த இடத்த நல்லா டைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அச்சை அந்த சைடு அப்படியே நம்மளுக்கு வந்து படிஞ்சிடும். அந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்குக்கு அடியில் சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இந்த சாக்லேட் டிசைனை கரெக்டாக வச்சுட்டு அந்த நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வளைவு சேஃப் அதுக்கு நேராகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடியில் இருக்கக்கூடிய நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், அந்த லைன் மேலேயே அந்த சாக்லேட் மேலேயும் அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுட்டு நூல் பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். மேலே இருந்து பாருங்கள், கரெக்டாக அந்த பார்டரோட பிசுறு பகுதி தையல் பகுதி தெரியாமல் லேஸை கவர் பண்ணியே நம்ம தைக்க போகிறோம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், பொறுமையாக நம்ம தைச்சிட்டு அந்த லைன் வந்து நம்ம கீழே வளைவாக போட்டிருந்தோம். அந்த லைன் மேலேயே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைவாக நம்ம வந்து தைக்கணும். இப்போ இந்த இடத்துல அந்த சாக்லேட் டிசைனோட பிசுறு பகுதி தெரியாமல் லேஸை கவர் பண்ணி தைக்கணும்.
எந்தெந்த இடத்துலலாம் பிசிறு பகுதி வருதோ அந்தந்த இடத்துலலாம் லேஸை கவர் பண்ணி நம்ம வந்து அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம். ஒரே அளவாக நேராகவே வரணும். ஒன்று அகலமாக ஒன்று குறுகலாக இப்படி வராமல் ஒரே அளவாக சேமாகவே வரணும். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு பாருங்கள் லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிட்டோம். அந்த நெக்குக்கு கீழே பாருங்கள் இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் லைட்டாக நம்மளுக்கு அந்த பார்டரோட பிசிறு பகுதி நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம பாசியை கவர் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ அந்த சாக்லேட் மேலே நம்ம பட்டன் வச்சு அழகுபடுத்தியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ லேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம 2 மீட்டர் எடுத்திருக்கோம். பிளெயினாக இருக்கக்கூடிய பட்டை லேஸ் 2 மீட்டர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நம்ம பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த பட்டனுக்கு வந்து நம்ம 5 ரூபாயா வாங்கிக்கணும். கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கு மட்டும்தான் நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது 20 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கணும். மொத்தம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த டிசைனோட தையக்குழியை எப்படி கணக்கு பண்ணி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைனுக்கு தையக்குழி பார்த்தீங்கன்னா நெக் வந்து நம்ம தச்சிருக்கோம். ரவுண்டு நெக் தச்சிருக்கோம். அதுக்கப்புறமா பார்டர் தச்சிருக்கோம். அப்புறம் லேஸ் வந்து நம்ம தச்சிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் டிசைன் நம்ம தச்சிருக்கோம். அடுத்ததா பட்டன் தச்சிருக்கோம். இந்த டிசைன் எல்லாமே தச்சதுக்கு 200 ரூபாய் வருது. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் தையல் போட்டிருக்கோம். டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து 20 ரூபாய் வரும். இதுக்கு 20 ரூபாய், இதுக்கு 20 ரூபாய். மொத்தம் லேஸ் தச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 லைன் தச்சிருக்கோம். 3 லைனுக்கு நம்மளுக்கு 60 ரூபாய் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் போட்டு கணக்கு பண்ணியிருக்கிறது கரெக்டான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கூட வாங்குறதும் கம்மியாக வாங்குறதும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஒரு டிசைனுக்கு கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ணி அதை எப்படி கணக்கு பண்ணணுங்கிற மெத்தடை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் டிசைன் நம்ம தச்சதுக்கு நம்ம 40 ரூபாய் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த பட்டன் வந்து நம்ம தைக்கணும். ஓகேங்களா? ஊசினுள்ளே நல்லா ஒரு 6 டைம் 7 டைம் நல்லா டைட்டாக வந்து நம்ம தைக்கணும். அதுக்கு நம்ம 10 ரூபாய் சேர்த்துக்கணும். 5 ரூபாய்க்கெல்லாம் இப்போ நம்ம தைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. சாதாரணமாக ஒரு ஓட்ட உடசல் தைக்கணும் அப்படின்னா இப்போ அமௌண்ட் எல்லாமே ஏறிடுச்சு. இந்த பட்டன் தைக்கிறதுக்கு 10 ரூபாய் நம்ம சேர்த்துக்கணும். அது போக நெக் வந்து தைக்கிறதுக்கு நெக் வந்து தச்சுட்டு தானே லேஸ் தைப்போம். அதனால இந்த நெக் தைக்கிறதுக்கு ஒரு 20 ரூபாய். அது போக இந்த பார்டர் வந்து நம்ம தச்சிருக்கோம். கேன்வாஸில் கட் பண்ணி இந்த பார்டரை வந்து தச்சுட்டோம். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் நம்ம அட்டாச் பண்ணி தச்சிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட அடக்கம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ்க்கு 40, இந்த டிசைனோட அடக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 ரூபாய் வருது. அது போக நம்ம ப்ளவுஸோட தையக்குழி அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 45 + 200
ப்ளஸ் அது கூட இந்த லைனிங் ப்ளவுஸோட தையக்கூலி அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.